என்னோட நைட் ரொட்டீன் வீடியோ தான் இது. அன்றைக்கி மாவு எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. எப்போவும் வெளியில் மாவு வாங்க மாட்டேன். சரி இன்றைக்கி வந்து தக்காளி சட்னி வச்சு தோசை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததா, அதனால் வந்து வெளியிலே மாவு வாங்கிட்டோம். தக்காளி சட்னி வந்து நிறையா டைப்பில் செய்யலாம். ஆனால் பியூர் தக்காளி சட்னினா எதுவுமே சேர்க்காம வெங்காயம், வரமிளகா, பூண்டு, இஞ்சி போடணுனாலும் போட்டுக்கலாம். இல்லை தக்காளி மட்டும் போட்டு செய்கிற சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சட்னிக்கு வந்து நல்லா வதக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசைனாலே நான்லாம் நல்லா சாப்பிடுவேன். அதுலேயும் நமக்கு பிடிச்ச சட்னி வைக்கும்போது எக்ஸ்ட்ரா இந்த தோசை தான் சாப்பிட தோணும். எப்போவுமே கடையில் வாங்குகிற மாவு வந்து தோசை வந்து ஒயிட்டாக தான் இருக்கும், செவந்து வராது. ஆனால் இந்த மாவு வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியே தான் இருந்தது. இப்போல்லாம் நான் எங்கே ஹோட்டலுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு நான் கேட்குறது வந்து தோசை தான். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்துட்டு நம்ம சாப்பிடும்போது பசியே அடங்கிடும். எனக்கு அதனால் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அந்த தோசையை வாங்கி சூடாக மொறு மொறுன்னு வச்சு சாப்பிட்ணுன்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை. அதனால் எங்கே போனாலுமே நான் வந்து தோசை தான் வாங்குவேன். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு டெய்லியுமே வந்து இந்த அடுப்பை வந்து நான் இப்படி க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் வந்து மறுநாள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே சிங்கையுமே வந்து கையோடு க்ளீன் பண்ணிடுவேன். மறுநாளுக்கு தேவையான தயிர் உரம் ஊற்றிட்டு மீதம் இருக்கிற சாதத்துலேயும் தண்ணி ஊற்றிட்டு தூங்க கிளம்பியாச்சு.